நவம்பர் 30ஆம் தேதி காங்கேயத்தில் இருந்து காரைக்குடி நோக்கி சென்ற அரசு பேருந்தும் காரைக்குடியிலிருந்து திண்டுக்கல் நோக்கி சென்ற அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதின. இந்த கோர விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் விபத்துக்குள்ளான பேருந்தின் ஓட்டுநர் சென்றாயன் உயிரிழந்தார். மற்றொரு அரசு பேருந்தின் ஓட்டுநர் சுதாகர், நடத்துனர் கலைச்செல்வன் இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தையே உலுக்கிய இந்த கோர விபத்து குறித்து மற்றொரு பேருந்தின் நடத்துனர், நாங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருந்தோம். எதிர் திசையில் வந்த பேருந்து வேகமாக வருவதை பார்த்ததும் சாலையில் இருந்து ஓரம் இறங்கி ஓட்டிக் கொண்டிருந்தோம். அதையும் மீறி அந்த பேருந்து ஏறி வந்து நேருக்கு நேர் மோதிவிட்டது. இந்த விபத்தில் என் கையின் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. எங்கள் பேருந்தின் ஓட்டுநர் ஸ்டியரிங்கில் சிக்கியதால் உயிரிழந்து விட்டார் என சோகத்துடன் நடந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். ஆனால் பேருந்தில் பயணித்த பயணி ஒருவர் இருசக்கர வாகனத்துக்கு வழிவிட்டதே இந்த விபத்துக்கு காரணம் என்று தெரிவித்திருக்கிறார். இதற்கு நேர்மாறாக பேருந்தில் இருந்த பயணிகள் தொலைதூரத்தில் இருந்து பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் சென்றாயன் தூக்க கலக்கத்தில் இருந்ததுதான் விபத்துக்கு காரணம் என்று தெரிவித்திருக்கின்றனர். விபத்து நடந்த இடத்தில் சாலை அவ்வளவு குறுகலாக இல்லை, நேரான சாலையாக தான் இருந்துள்ளது. இதனால் இந்த விபத்துக்கு சாலையை காரணம் சொல்ல முடியாது. எனவே விபத்திற்கான காரணம் விரிவான விசாரணைக்கு பிறகே தெரிய வரலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மற்றும் காரைக்குடி இந்த 2 ஊர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சமத்துவபுரம் கும்பங்குடி இந்த இடத்துல இன்னைக்கு 3:30 4 மணிங்கிற சொல்லப்படக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் 2 அரசு பேருந்துகள் இடையே நடந்திருக்கு. இந்த ஒரு அரசு பேருந்து காங்கேயம் கிளையை சேர்ந்தது, இன்னொரு அரசு பேருந்து காரைக்குடி கிளையை சேர்ந்தது. இந்த பேருந்தை காங்கேயத்து கிளையை சார்ந்த பேருந்தை இயக்கிட்டு வந்த சென்றாயன்கிறவர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்துட்டார். மேலும் 8 பெண்களும் 3 ஆண்களும் மொத்தம் 11 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாயிட்டாங்க. இது விபத்து நடந்த இடத்துல மக்களிடையே பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இந்த விபத்து நடந்து இந்த பிரதான சாலை ஃபுல்லுமாக பிளாக் ஆயிடுச்சு. வாகனங்கள் வேறு வழியில் வழி அமைச்சு கொடுத்துட்டாங்க. மேலும் இந்த விபத்திற்கான காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடியோ ஜென்னோ ஒருத்தவங்க குறுக்க வந்துட்டதாகவும், அவருக்கு மேலே வண்டியை மோதக்கூடாது அப்படின்னு சொல்லி வாகனத்தை ஒரு பேருந்து ஓட்டுநர் இயக்கி 2 பேருந்து இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்றாயங்கிறவர் தொலைதூரத்துலேருந்து பேருந்து இயக்கி வந்தார், அவர் தூக்க கலக்கத்தில் இருந்தார், அந்த தூக்கம் தான் இந்த விபத்திற்கு காரணம்னு சொல்லப்படுது. எதுவாக இருந்தாலும் இப்போ தீவிர சிகிச்சையிலையும் பலத்த காயத்துடன் இருக்கக்கூடிய பயணிகள்கிட்ட விசாரிக்கும் பொழுது இந்த விபத்திற்கான காரணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். விபத்து நடந்த சட்ட நேரத்திலேயே அனைத்து காவல்துறையினரும், தீயணைப்பு துறையினரும் மற்றும் காரைக்குடி மண்டலத்தை சார்ந்த அனைத்து அதிகாரிகளும், நடத்துனர், ஓட்டுநர் நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள், இவங்களுடைய தன்னார்வலர்கள், இவங்களுடைய சப்போர்ட்டில் எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் துரிதமாக செயல்பட்டு எல்லோரும் வாலண்டியர்ஸ் வந்தாங்க. பேருந்தை ஒன்று விவேகானந்தா காலேஜ் பக்கத்துலேயும், காரைக்குடி பிரான்ச் வண்டி விவேகானந்தா காலேஜுடைய ஃப்ரண்ட்லேயும், இன்னொரு இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்க சாம்பர்ட்டையும் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல இவ்வளோ பெரிய விபத்து நடந்ததுங்கிறது யாராலையும் ஜீரணிக்க முடியல. உங்கள் பேர்? என் பேர் ஸ்டாலின்.